ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பேச்சு ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க. நம்ம பையன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, நம்ம முத்தழகு எதுக்காக இப்படியெல்லாம் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை ஓடுது அவங்களுக்கு. ஊருக்கே நல்லது செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பையனுக்கு ஒரு நல்லது செஞ்சு அவனை சந்தோஷப்படுத்த முடியலையே, இப்போ அவன் வாழ்க்கையே கெட்டு கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை விடக்கூடாது. இது முத்தழகை ஒரு 2 வார்த்தைன்னா நான் திட்டிட்டு தான் வரணும், அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சையும் சொல்லணுமோ முத்தழகை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே நம்ம திலகா கூட இல்லை, வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம முத்தழகு மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. நம்ம பேச்சு முத்தழகு கிட்ட போகிறாங்க. முத்தழகு இருந்துட்டு பேச்சை பார்த்துட்டு இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே எல்லாமே மறந்துட்டு இருக்கு, அதனால அப்படி கேட்குறாங்க. ஆனால் நம்ம பேச்சு இருந்துட்டு ஏன் முத்தழகு இப்படி கேட்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வாய்க்கூசலையா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பையன் மனசை நோகடிச்சு நொந்து நூலாக இருக்கிறான், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு இப்போ வரையும் சத்தியமாக புரியல, ஏன் தாலியெல்லாம் கழட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்தழகு இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நான் தாலியா, என்ன தாலி எதுக்காக நான் கழட்டி கொடுக்க போகிறேன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பேச்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன் முத்தழகு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம திலகா வராங்க. பேச்சு எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, இப்போ என் பொண்ணு நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஒழுங்காக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சியை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, அவள் அப்படி இருந்துட்டோம், அவள் அப்படி இருக்கிறது தான் அவளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திலகா கண்டபடி பேசி அனுப்பி விட்டுறாங்க. இதை நம்ம பேச்சு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு ரொம்பவே சந்தோஷமாக வருது. நம்ம பேச்சு அஞ்சலியை பயங்கரமாக பிடிச்சி திட்டணும், அதே சமயம் பூமி கூட அவங்கள சேரவே விடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி